இன்றைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு மனம் என்ற காரியத்தினால் தேவன் சபையை கட்டி எழுப்ப வல்லவர் என்றதான காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட தேவன் பேசுகிறார். நாம் அதை கவனிக்க போகிறோம். நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். வாசித்து நாம ஜெபித்து தேவனுடைய செய்திக்கு நேராய் நாம கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18:19 வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் நாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க மிகவும் நல்லவர் ஆண்டவரே. உங்க நாமத்தையும் உங்க ராஜ்யத்தையும் கட்டுவதற்கு ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே திரள் கூட்டத்தை அல்ல, ஆங்காங்கே அப்பா ஒருமனப்படுகிற இருவரை கர்த்தர் நீங்க தேடிக்கொண்டிருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் ஒருமனப்பட்டு தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப தேவனுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு அப்பா கிடைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வீரா. உங்க வல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் தம்முடைய ஆலயமாகிய சபையை கட்டி எழுப்புவதற்கு நமக்கு தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் நம்மிடத்துல விரும்புகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் ஒரு மனம். என்னது? சத்தமா சொல்லுங்க. என்ன தேவை நமக்கு? ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுகிறார், உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய மாளிகையை கட்டி எழுப்புவதற்கு இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் ஒரு குணம் ஒருமனப்படுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மிகவும் நம்மளை நேசித்து நம்ம கிட்ட ஒரு சொல்ற காரியம், தயவு செய்து நம்ம வீடுகளிலே பிரதானமா இருக்கிற கணவன் மனைவி இருக்கீங்களா? கணவன் மனைவியா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள யாரா? நீங்க பெற்றோர் பிள்ளையா இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியா இருக்கலாம். இல்ல எனக்கு கணவனே இல்லை, என்ன மாதிரி யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோடு உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் ஒருமனப்பட்டு தேவ செயலை தேவ காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால், இல்லை உங்க குடும்ப காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நாம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நம்மை கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நம்மளால் செய்யவே முடியும், செய்ய நமக்கு திராணி இருக்கிறது என்று சொல்லுகிற காரியத்தை மட்டும்தான் நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்ப்பார். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம், நம் யோவான் 15:12 நாம் வாசிக்கிறோம், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஒருமனப்படுவதற்கு எத்தனை பேர் தேவை? கடைசியா 2 பேர் தேவை. ஹல்லேலூயா. 2 பேர் இருந்தா போதுங்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேரு? 2 பேர். நீங்க 100 பேர் ஒருமனப்படுவதற்கு முன்பாக முதலாவது நீங்கள் 2 பேர் என்ன பண்ணுங்க? ஒருமனப்படுங்க. ஹல்லேலூயா. 2 பேர். ஒரு காரியத்தை உங்கள் வீட்டுல நீங்க சக்சஸ் ஆக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வீட்டுல 2 பேர் இருந்தா போதும், நீங்க சாதிச்சிடலாம். ஹல்லேலூயா. தேவனும் அதிலே இடைப்பட்டு உங்களுக்காய் காரியங்களை செய்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எங்கள் பிள்ளைகளுக்கு அழகாய் ஆலோசனை சொல்வதென்று, உங்களுக்காக உங்க தரிசனத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு நபரை உருவாக்குவதில் நீங்க முதல்ல கவனம் செலுத்தணும்னு நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வேதாகமத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நிறைய பார்க்கிறோம். நான் வேகமாக அந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கலாத்தியர் 6:2 நாம் வாசிக்கிறோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. ஹல்லேலூயா. 2 பேர் ஒருமனப்பட்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. ஹல்லேலூயா. கலாத்தியர் 6:2 நாம் அப்படி வாசிக்கிறோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. ஹல்லேலூயா. கொலோசியர் 3:13 நாம் வாசிக்கிறோம், ஒருவரை ஒருவர் தாங்கி. ஒருவரை ஒருவர் தாங்கி. என்னது? ஒருவரை. கொலோசியர் 3:13 என்ன சொல்லுகிறது?
ஒருவரை ஒருவர் தாங்கி. அல்லேலூயா. அதே 3:13 பின்பாக அந்த வசனம் முடியும் பொழுது ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இங்க யார் இருக்கா? 2 பேர் இருக்காங்களா? ஒருவரை ஒருவர் 2 பேர் இருக்காங்களா? ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க? சுமந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. அதே எபிரேயர் 10:25 சொல்லுகிறோம், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? என்ன சொல்லுங்கள்? ஒருவர் சொல்லுகிற புத்தியை ஒருத்தர் கேளுங்க. நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன்னா வீட்டுக்குள்ள என்ன வந்துரும்? என்ன வந்துரும்? வந்துரும். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். 10:25. அதே எபேசியர் எபிரேயர் 10:25 வாசிச்சோம். அதே போல எபேசியர் 5:19 அதே வசனம், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்லுங்க? புத்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்ப ஒருவருக்கு ஒருவர் என்ன வந்துருவாங்க? ஒரு மனம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு பின்னாடி இதெல்லாம் விளக்குறேன். அதே கலாத்தியர் 5:13 வாசிக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். என்ன செய்யுங்கள்? ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 5:32 வாசிக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்கள். ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருங்க? தயவாயும் மன உருக்கமாயும் இருங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒருமனப்படுகிற அந்த இருவர் மேல் ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்கள். அல்லேலூயா. யாக்கோபு 5:16 நாம் வாசிக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி அநேக வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஒருவரை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள், ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்கள், ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இப்படி நாம் எல்லாரும் ஒருமனப்படும் பொழுது இந்த காரியம் நீங்கள் முதலாவது சபைக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக அது உங்கள் குடும்பங்களில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் குடும்பத்தை மிகவும் நேசிக்கிறார். இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நீங்க வீடுகளிலே இந்த ஒரு மனதை நீங்கள் கட்டி எழுப்புனீங்கன்னா நீங்க சபை கட்டுறது ஈஸி. எனக்கு ஈஸி. அல்லேலூயா. எனக்கு சபையை கட்டி எழுப்புவது ஈஸி. ஆனா உங்க குடும்பத்துல இந்த ஒரு மனம் இல்லைன்னா தேவன் உங்க குடும்ப வாழ்க்கையை முதலாவது கட்டி எழுப்பிட்டு தான் சபை கட்டுவதுல என்ன பண்ண போறாரு? துணை நிற்க போகிறார். அல்லேலூயா. முதல்ல நீங்க அந்த ரங்கத்துல எப்படி இருக்கணும்? ஒரு மனமா இருக்கணும். அல்லேலூயா. எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? அந்த ரங்கத்துல, அறை வீட்டுல, உங்க வீட்டுக்குள்ள, உங்க வீட்டு நபரோடு. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். இதுல சில காரியங்கள் செய்யக்கூடாது. இந்த ஒருவருக்கு ஒருவர், அதையும் அங்க வசனத்துல வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:26 வசனம் சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் கோபம் ஊட்டாதிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் கோபம் ஊட்டாதிருங்கள். நம்மளுக்கு டென்ஷன் பண்ணி பாப்பாங்க பாரு, ஏய் டென்ஷன் பண்ணாத அப்படிம்பாங்க. கோபம் ஊட்டாதிருங்கள். அடுத்து சொல்றார், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாதிருங்கள். வீட்டுக்குள்ளேயே பொறாமையா? கடவுளே, ஏசு என்னதான் பண்ணுவார்? அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணாதீங்க? பொறாமை கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. 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 அடுத்து பாருங்க, யாக்கோபு 4:11 ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். குடும்பத்துக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். அதே யாக்கோபு 5:9 வாசிக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் முறையிடாதீர்கள். முறையிடுறது போய் இதெல்லாம் என்னத்தை கெடுத்துருன்னா ஒரு மனதை கெடுத்து. அல்லேலூயா. நம்ம முன்ன சொன்னதை செய்யறதா, பின்ன இப்ப நான் சொன்னதை செய்யறதா? முன்னமே சொன்ன பாத்தீங்களா? ஒருவரை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள், ஒருவருக்கு ஒருவர் மன உருக்கமாய் இரக்கமாயும் மன உருக்கமாய் இருங்கள். அடுத்து ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இத செஞ்சீங்கன்னா
உங்க வீட்டுக்குள்ள முதலாவது என்ன இருக்கும்? ஒரு மனம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஒரு மனம். உங்க வீட்டுக்குள்ள நீங்க உங்க வீட்டாருக்காக ஜெபிக்கிற காரியம் இருந்ததுனாலே உங்க வீட்டுக்குள்ள என்ன வந்துரும்? ஒரு மனம் வந்துரும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கலீனா அந்த ஒரு மனம் என்ன பண்ணாது? வர. ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யணும். ஒருத்தரே செஞ்சு அச்சாணியை முறிச்சு விட்டுற கூடாது. அம்மா மாதிரே வேலை செஞ்சு பிள்ளைங்களும் புருஷனும் அம்மா முதுக முறிச்சிடக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு மொத்தமா கஷ்டப்படுவீங்க நீங்க. அப்ப இந்த அப்பாவையே வேலை வாங்கிட்டு அம்மா மாறும் புள்ள மாறும் சேர்ந்து அப்பாவை கடையில போட்டுறக்கூடாது. மொத்தமா கஷ்டப்படுவீங்க நீங்க. அல்லேலூயா. அதுக்குத்தான் தேவன் குடும்பத்தை வச்சிருக்கிறார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவரை ஒருவர் தாங்கி, அப்புறம் ஒருவர் ஒருவர் மன்னித்து, ஒருவருக்கொருவர் ஊழியம் செஞ்சு, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி. எவ்வளவு அழகா பேசணும் இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் தயவாய் மன உருக்கமாய் இருந்து ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல குடும்பம் தெரியுமா? இந்த மாதிரி இருந்தா குடும்பம் சூப்பரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு மனம் நாம் நம்முடைய வீடுகளிலே ஒரு மனம் செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு என்ன பண்ணுகிறது? இந்த வேத வசனம் எல்லாம் நமக்கு காட்டுகிறது. ஹல்லேலூயா. ஆதி திருச்சபையின் வளர்ச்சிக்கு இதுதான் காரணமா இருந்துச்சு. உங்க குடும்ப வளர்ச்சிக்கு இதுதான் காரணமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஏன் என் குடும்பம் முன்னேறல அப்படின்னா நம்ம குடும்பத்துக்குள்ளேயே என்ன இருக்குது? ஒரு மனம் இல்லாத பிரிவினை இருக்குது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆதி அப்போஸ்தலர் புஸ்தகங்களை நம்ம அப்போஸ்தலர் வாழ்க்கையை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:14 அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரவர் அவங்க இருந்த சகோதரர்கள் எல்லாம் வேறு வேறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எப்படி? ஒருமனப்பட்டு. அல்லேலூயா. 2:42 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. அதனாலதான் அன்றைக்கு அந்த அப்போஸ்தலர்கள் நாட்களில் எழும்பின எத்தனையோ எதிர்ப்புகளை பிரதான ஆசாரியர்கள், ஏரோது, பிலாத்து போன்றவர்கள் செய்த துரோகங்களை, அவர்களுக்கு விரோதமாய் இழைத்த கொடுமைகளை அவர்கள் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவனாகிய கர்த்தரோடு கூட நீங்கள் இணைந்து குடும்பமாய் ஒருமனப்பட்டு ஜெபத்துல வேண்டுதலில என்ன பண்ணணும்? தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:24 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். அல்லேலூயா. அப்படின்னு அந்த சபையார் ஊக்கமாய் பேதுருவுக்காக யோவானுக்காக ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த ஒரு மனமா ஜெபம் பண்ணுங்கிற காரியத்துக்காக இந்த வேத வசனத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் சபையை குறித்தே பேசுகிறீர்கள் என்று நீங்க நினைக்க கூடாது. முதலாவது உங்க குடும்பத்தில அந்த ஒரு மனம் இருக்கும் என்றால் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா ஒருமனப்பட்டு விடுவீர்கள். அல்லேலூயா. அதே அப்படி ஜெபித்த அந்த ஜெபம் பண்ணின அந்த கூட்டத்துக்கு என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலர் 4:31 நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது, அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன பண்ணினது? அசைந்தது. இப்ப தனி நபரை கூட நம்மளால என்ன பண்ண முடியல? ஆசிக்க முடியல. புருஷன் ஆசிக்க முடியல, பிள்ளைகள் ஆசிக்க முடியல. ஏன்? ஏன் சொல்லுங்க? ஜபம் இல்ல, ஒரு மனம் இல்ல.
ஜெபம் இல்லை என்பதை விட ஜெபிக்கிறான். எல்லாம் அவங்கவுங்க காலையில இந்த முக்காடு போட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு ஜெபம் பண்றோம். ஆனா ஒரு ஆள் ஜெபம் பண்ணதே பொழுது நிற்கும். அந்த ஆளோட போய் உட்கார்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோங்கிற எண்ணம் கிடையாது. உனக்கு வேலை இல்ல, நீ ஜெபம் பண்ணு, எனக்கு என்ன வேலையா இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி நம்ம வாழ்க்கையில அசைக்கப்பட முடியும்? ஒரு பெரிய நிலைக்கு எப்ப வர முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஏன் நம்ம குடும்பம் இன்னும் டாப்புக்கு வராம எங்க இருக்குது? எங்க இருக்குது? பேர் சொல்ற அளவுக்கு இருக்கா குடும்பம்? இன்னைக்கு பேர் சொல்லுகிற அளவுக்கு இருக்கா? இயேசுவை தெரிஞ்சு நமக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? சபைக்கு போய் நம்ம எத்தனை வருஷம் ஆச்சு? நம்ம பேர் புகழ் இருக்கா? நமக்கு எங்கேயாவது சமுதாயத்துல மதிப்பு இருக்கா? மரியாதை இருக்கா? உயர்ந்து இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவங்க வேதம், அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. வேதம் சொல்லுது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. அசையணும். அவர்கள் கூடி இருந்த இடம் என்ன பண்ணுது? அசைஞ்சு. முதல்ல உங்க வீடுகளுக்காக நீங்க எதுக்கு ஜெபம் பண்ணா? என் புருஷன் சம்பாதிக்கணும், பணம் கொண்டு வரணும், காசு கொடுக்கணும், காசு என்னணும், நல்ல ஒரு கடையை பார்த்து துணி வாங்கணும், நல்ல வர்ற வீட்டுகள் வீதியில வர்றவன்ட்ட பாத்திரம் வாங்கணும், வீடு நிறைய பாத்திரம் அடுக்கி வைக்கணும், வீரம் நிறைய புடவை அடுக்கி வைக்கணும், என் புருஷன் நல்லா சம்பாதிக்கணும், குடிக்க கூடாது, அவன் பணத்தை சுரண்டி வச்சுக்க கூடாது. இப்படிதான் நம்ம நினைக்கிறோமே தவிர, ஆனா என் புருஷன் நானும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதுக்கு என் புருஷன் உள்ளத்துல பேசுங்க, என் மனைவி உள்ளத்துல பேசுங்க, என் பிள்ளைங்க உள்ளத்துல பேசுங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டு நிக்க உதவி செய்யுங்க அப்படின்னு எனக்காவது நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? ஜெபம் பண்ணி இருக்கோமா? நீங்க பண்ணி இருந்தீங்கன்னா நீங்க நிச்சயமா உயர்வுல தான் இருக்கும். கீழே விட்டுருக்கவே மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தரிசனம், நம்முடைய லக்கு, நம்முடைய என்ன சொல்றது, நம்முடைய வாழ்க்கையின் நீண்ட கால கனவெல்லாம் எப்படி இருக்குன்னா மட்டமா இருக்குது. மட்டமான குணம். நம்முடைய தரிசனம், நம்முடைய லக்கு, நமக்கு வைக்கப்பட்டு இருக்கிற அந்த கோல் எப்படி இருக்குன்னா உயர்வா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உயர்வா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் தன் புத்திக்கு தக்கதாக புகழப்படுவான். புத்திக்கு தக்கதாக புகழப்படுவான். அல்லேலூயா. நீங்க உயர்வா நினைச்சீங்கன்னா உங்களையும் கர்த்தர் எங்க வைப்பாரு? உயர்வா வைப்பாரு. அல்லேலூயா. நீங்கள் இசைந்து மாளிகையாய் கட்டுவதற்கு முதல்ல நம்மகிட்ட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா உயர்வா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எண்ணம் இருந்தாலே நம்மளை எங்க கொண்டு வந்துரும்? ஏற கொண்டு. அல்லேலூயா. அதனால அவர்கள் இருந்த இடம் ஏன் அசைஞ்சிச்சுன்னா அவர்கள் ஒரு மனதா இருந்தார்கள். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப இயேசு நமக்கு கூறும் ஆலோசனையை தான் இன்னைக்கு நம்ம செய்தியா பார்க்க போறோம். நம்ம செய்திக்கே இப்பதான் போறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல இயேசு சொல்றார், அவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு அங்கே ஒரு காரியங்களை அங்க சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க எங்க உங்க வீட்டை கட்டி எழுப்பணும்னா பிரிவினை என்ற காரியத்துக்கு எங்கே நீங்கள் இடம் கொடுக்கிறீர்களோ அங்கிருந்து நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா நிச்சயமாய் உங்கள் வீடு, உங்கள் ராஜ்யம் கட்டப்படும். சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நம்ம வீடு கட்டப்படலை? ஏன் நம்முடைய ராஜ்யம், தேவ ராஜ்யம் கட்டப்படலைன்னா ஆண்டவர் சொல்றாரு அங்கே பிரிவினை இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனமுள்ள வீட்டை தான் கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஒரு மனமுள்ள குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதேன்ல முதல் குடும்பம் கர்த்தர் ஆரம்பிச்சு வச்சார். யாரது? ஆதாம், ஏவாள். என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு கொடுத்த வேலை என்ன? பண்படுத்தவும் காக்கவும். ஏதேன்ல ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த வேலை என்ன? பண்படுத்து காக்கும். செஞ்ச வேலை என்ன? புருஷனை விட்டு அம்மா பிரிஞ்சு போய் ஏவாள் அம்மா எங்க போய் சாத்தான் பேச்ச கேட்டு வந்து
செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சு என்ன வந்துருச்சு? பாவம் வந்துச்சு. அவங்களோட போச்சா? ஆதாம் ஏவாளோட போச்சா? காயின் ஆபேலை கொலை செய்தான். குடும்பம் என்னாச்சு? என்னாச்சு? சீரழிஞ்சு போச்சு. காயின் ஆபேல், அது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணா போச்சு. ஆபேல் நீதிமான், வாழ முடியல. காபேல் பலிகாரனா போனா, ஊர்ல இருக்க முடியல. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க, ஏதேன்ல இருக்க முடியல. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் வச்சு ஏதேன் தோட்டத்துல வச்சிருக்கவே முடியல. தேவன் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரு? துரத்தி விட்டார். அல்லேலூயா. தேவன் ஆதாம் ஏவாள் என்ற முதல் குடும்பத்திலிருந்து குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நினைச்சார். அது ஃபெயிலியர், தோல்வியில போய் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. தேவன் குடும்பங்களை இன்றைக்கு தேடி கொண்டிருக்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். முதலாவது, உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகளை சரியான கட்டுக்கோப்புல வளர்ந்தா நீங்கள் தினமும் வேதத்தை வாசிச்சு, வேதம் என் புருஷனை குறித்து, என் மனைவியை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து என்ன கற்றுக் கொடுக்கிறது, நான் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், எப்படி ரன் பண்ணணும், எல்லாவற்றையும் நீங்கள் வேதத்திலிருந்து கற்று அதன்படி நீங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவீங்கன்னா உங்க குடும்பம் நல்ல குடும்பமா வளரும். கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கரமா சபையை என்ன பண்ணிடுவார்? கட்டி எழுப்பி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமே குடும்பத்துக்குள்ள உடைசலை உண்டாக்குகிறோம், பிரிவினையை உண்டாக்குகிறோம், நம்ம தடுக்கலை உண்டாக்குகிறோம். குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியல. அது சபைக்கும் அந்த குடும்பத்தினால ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடுகிறது. அல்லேலூயா. அதனால ஆதாம் ஏவாளை வைத்து தேவனால் தம்முடைய சபையை என்ன பண்ண முடியல? கட்டி எழுப்ப முடியல. அல்லேலூயா. ஆதாம் குடும்பம் போச்சு. அடுத்து தேவன் அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நோவா குடும்பத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு வாழ்ந்த அந்த துன்மார்க்கமான சந்ததியில ஒரு சாட்சியுள்ள குடும்பம் நோவா குடும்பம். அல்லேலூயா. நோவா குடும்பத்தை தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறோம். ஏன் நோவாவை வைத்து தேவன் வரும் சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் எல்லாரும் வருவோம். அங்கு நாம் வாசிக்கிறோம், நோவாவை குறித்து நாம் அங்க வாசிக்கிறோம். அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்? அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. நோவா எப்படி இருந்தாரா? 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவை பார்க்கும்போது தேவன் எப்படி பார்த்தாரா? நீதிமான், உத்தமன். அல்லேலூயா. நான் முன்னமே உங்களுக்கு சொன்னேன், தேவன் ஒரு குடும்பத்தை வைத்துத்தான், தேவன் குடும்பத்தை கட்டி எழுப்பும் பொழுதுதான் தேவன் சபையை கட்டி எழுப்ப முடியும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. இந்த நோவாவின் குடும்பத்துல சங்கீதம் 128 சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் இவங்க நடந்து கொண்டாங்க. அல்லேலூயா. முதலாவது சங்கீதம் 128:1 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. முதலாவது புருஷன் கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. உண்மைதானே? உண்மையா இல்லையா? உண்மை. அல்லேலூயா. இந்த பக்கம் இருக்கிற தலைவர்கள், குடும்ப தலைவர்கள் கவனிக்கணும். குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதத்தை வாங்கி தரணும்னா நீங்க பெரிய சம்பாதக்காரர்களா, ஞானம் உள்ளவங்களா இருக்கணுங்கிறதை விட நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருந்தா போதும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை என்ன பண்ணிடுவாரு? ஆசீர்வதிச்சிடுவாரு. உங்க குடும்பத்தை கட்டி எழுப்பிடுவார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களா இருந்தா மட்டும் போதும், கர்த்தர் மீதி எல்லாத்தையும் அவரே பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்ததாக நோவாவை குறித்து வேதம் என்ன எழுதி இருக்கிறது என்று சொன்னால், நோவாவை குறித்து நாம் அங்க வாசிக்கிறோம். சங்கீதம் 128:1 அவர் எப்படி வாழ்ந்தார் என்று சொன்னால் 6:22 நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நோவா அப்படியே செய்தான், தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறவர்களாக நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த பக்கம் இருக்கிறவங்க, நான் இதுவரையிலும் கர்த்தருடைய சத்தம் கேட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னோட பேசி இருக்கார் அப்படின்னு சொல்றவங்க, ஹல்லேலூயா. பேசணும், நீங்க கேட்கணும். ஆண்டவர் பேசணும், நீங்க என்ன பண்ணணும்? கேட்கணும். உங்க குடும்பம் என்ன குடும்பம் ஆயிடும்? என்ன குடும்பம்? ஆசீர்வாதமான குடும்பம். அல்லேலூயா. நான் இதுவரையில சத்தமே கேட்கல அப்படின்னா நீங்க போய் இனிமே கேட்க பழகுங்க. நீங்க ஜெபத்துல
முதல்ல கண்ணை மூடி தேவ சமூகத்துல ஆண்டவரே என்னோட பேசுன்னு போய் முதல்ல அமருங்க. அப்பதான் பேசுவார். சும்மாலாம் யார்ட்டையும் என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டார். நோவாவோடு தேவன் ஏன் நீதிமான் உத்தமன் என்று பேசணும் அப்படின்னா, நோவா தேவனுக்கு பயந்திருந்தான், சொன்னதை கீழ்ப்படிஞ்சார். நோவா தனக்கு சொன்னதுக்கு என்ன பண்ணாரு, கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீங்க அவங்க பயந்து நடக்கணும், துணிகரமா நடக்கக்கூடாது. துணிகரமா உங்க கையில தான் செல்லு இருக்குன்னு நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ள பிரிவினையை உண்டாக்க கூடாது. பிரிவினை உண்டாக்குகிற எந்த காரியத்தையும் உங்கள் செல்போனுக்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. அது உங்கள் நேரத்தை திருடுகிறதா இருக்கலாம், உங்கள் மனதை கெடுக்கிறதா இருக்கலாம், உங்க பரிசுத்தத்தை கெடுக்கிறதா இருக்கலாம். நீங்கள் எதுக்குமே இடம் கொடுக்க கூடாது. அப்பொழுதுதான் நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்று தேவன் பார்த்து உங்க குடும்பத்தை உங்க மூலம் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. நோவாவிடத்துல அந்த நல்ல குணத்தை தேவன் பார்த்தார். இரண்டாவதாக சங்கீதம் 128:3 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 128:3 படி வேதம் சொல்லுகிறது, அவன் மனைவி அவன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அவன் மனைவி அவன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். மனைவி எப்படி இருக்கணும்? மனைவி பாருங்க, மனைவியை குறித்து நோவாவின் மனைவி மிஸ்ஸஸ் நோவா அவங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது 6:18, 7:13. இதுல எல்லாம் நம்ம வாசிச்சோம்னா, வாசிங்க 7:13. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரனாகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த அம்மா பாருங்க, வீட்டுக்காரர் என்ன செய்தாரோ அதுக்கு அப்படியே நம்ம ஒபே கீழ்ப்படியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா கர்த்தருக்கு பயந்திருந்தான். நோவாவின் மனைவி நோவாவுக்கு என்ன பண்றாங்க, பயந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப மழை வரல. இந்த நோவாவுடைய நாட்கள்ல இவர் செய்த இந்த பேழைக்குள்ள போகிற, உங்களுக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கு நினைக்கிற, பேழைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் மழை வரல, வெள்ளம் வரல, எதுவுமே வரல. இப்ப எல்லாரும் எங்க போகணும்னு சொல்றாரு தேவன். நோவா சொல்றாரு, பேழைக்குள்ள போகணும். அல்லேலூயா. நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததினாலே நோவாவின் மூலமாய் நடந்த நன்மைகளை அனுபவித்த இந்த மிஸ்ஸஸ் நோவா என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே கீழ்ப்படிந்து பேழைக்குள்ள பிரவேசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் மனைவி உங்களை நம்பி செம்மறியாடு மாதிரி பின்னாடி வருவாங்க. அல்லேலூயா. நிறைய பிரச்சனை என்னன்னா, நாம் நல்ல தலைவனாய் நல்ல ஒரு கர்த்தருக்கு பயந்த குடும்பஸ்தனாய் நாம் இராமல் இருப்பது மிகப்பெரிய மிஸ்டேக். நம்ம ரோல் மாடலா நம்ம மனைவியே நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்மள முன்மாதிரியா பார்த்து என் புருஷன் மாதிரி இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை என்ன பண்ண மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. எங்க மிஸ்ஸஸ் நோவா பாருங்க, உடனே கீழ்ப்படுகிறாங்க. அல்லேலூயா. அவன் மனைவி அவன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். நான் ஒண்ணு பேசினா என் பொண்டாட்டி 10 பேசுறா. நான் என்ன பண்ண அப்படிங்கிற அப்படின்னு பல்ல கடிச்சு விருவிட்டு இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறான். இதுக்கெல்லாம் மாத்திரை மருந்தெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க போய் ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படிங்க, பயந்து நடங்க. உங்க மனைவி பொட்டி பாம்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கெல்லாம் எந்த சைக்காலஜியும் கிடையாது. சைக்காலஜி எல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. அவர் தான் எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டு வருவார். அல்லேலூயா. ராஜாக்களின் இருதயத்தை நீர்க்கால் போல திருப்புறாரு. உங்க மனைவி இருதயத்தை திருப்பி உங்களோட குணாந்து ஜாயின் பண்ண வைக்க கர்த்தரால முடியும். அல்லேலூயா. அவர் சிருஷ்டி கர்த்தர். நீங்க முதல்ல நேர்கோட்டுல போகணும், அப்புறம் உங்க வீட்டுல எல்லாரும் அதே நேர்கோட்டுல வருவாங்க. அல்லேலூயா. உங்க மனைவி மிஸ்ஸஸ் நோவா அப்படியே பேழைக்குள்ள போனோன்னு எல்லாம் என்ன பண்றாங்க, போகிறார்கள். கீழ்ப்படிதல். என்னது, கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அங்கே நோவாவிடத்துல கர்த்தருக்கு பயப்படுதலை பார்க்கிறார். நோவாவின் மனைவி இடத்துல புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது பார்க்கிறார். பிள்ளைகள், நோவா குடும்பத்துல பிள்ளைகள் பாருங்க. பிள்ளைகள் 500வது வயதிலே
3 பேரும் பிறந்ததாக வேதம் சொல்லுகிறது. சேம், காம், யாப்பேத் பிறந்ததாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை ஒரே பிரசவத்துல 3 பிள்ளைகளா என்னன்னு எனக்கு தெரியாது. 500வது வயதுன்னு எழுதி இருக்குது. நமக்கு எப்பொழுதுமே ஒரு வயதுலதான் ஒரு குழந்தை என்ன பண்ண முடியும், பிறக்க முடியும். ஒரே வருஷத்துல 3 குழந்தை பிறக்குதுன்னா அது ஒரே பிரசவத்துல பிறந்த குழந்தையா இருக்கலாம். அல்லேலூயா. இந்த 3 பிள்ளைகளும் பாருங்க அப்பா அம்மாவுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. பிள்ளைகளாக நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, உங்க வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா, உங்க பெற்றோருக்கு என்ன பண்ணுங்க, கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. எதுக்குள்? கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. பாருங்க அடுத்து சங்கீதம் 128:3 வாசிக்கிறோம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க உங்க காலையே சுத்தி சுத்தி வரணும். நீங்க இல்லாம நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. டாடி, மம்மி அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. நீங்க ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கன்னு உங்க பிள்ளைங்க உங்களை சுத்தி சுத்தி வரணும்னா, நீங்க கர்த்தரை சுத்தி சுத்தி வரணும். அல்லேலூயா. உன் பீடத்தை சுத்தி சுத்தி வரேன் அப்படின்னு பாடுகிறது போல ஆண்டவருடைய பலிபீடத்தை பெற்றோர் நீங்க சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகள் போல் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்ப சேம், காம், யாப்பேத் எதுவுமே பேசல, பேழைக்குள்ள போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 7:7 பாருங்க, ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் குமாரனின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. அங்க பாருங்க பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலா இந்த வசனம் எழுதி இருக்கு. அந்த பிள்ளைங்க யாராமா? நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவிகளும். பாத்தீங்களா, பேழைக்குள் என்ன பண்ணாங்களாம்? பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தகப்பன் கரெக்டா இருந்துட்டா அந்த குடும்பத்துக்கு அது போல ஒரு ஆசீர்வாதம் வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அந்த பிள்ளைங்களும் பேழைக்குள்ள பிரவேசிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க சபைக்குள்ள ஏன் சரியா பிரவேசிக்கலன்னா, நம்மளே சரியா சபைக்குள்ள இல்லாததுதான். நீங்க சபையின் காரியங்களில, தேவனுக்கு நமக்கு கொடுத்த கற்பனைகளில, கட்டளைகளில நீங்கள் சரியா இருப்பீங்கன்னா, நான் உங்க உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் அல்ல, உங்கள் இருதயங்களையும் உங்கள் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்கிறவர் கர்த்தர். உங்க நினைவு தெரியும், உங்கள் நினைவின் தோற்றம் தெரியும். நீங்க எங்க திருக்கு பண்றீங்க, எங்க சலுக்கு பண்றீங்கிறது அவருக்கு தான் தெரியும். அவர் தான் உங்களை பார்த்து ஆசீர்வதிக்கணும். அதனால நீங்க அவரோடு உத்தமமா வாழ்ந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்க உத்தமமா பேழைக்குள்ள போயிடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயோ என் புள்ள வச்சி புள்ள, ஐயோ என் புள்ள தரிகட்டு போயிட்டான், ஐயோ என் புள்ள வாலிப வயதுல இடறிட்டா, நீங்க கரெக்டா இருந்தா ஜெபிக்கிற ஒரு தகப்பனுக்கு, நோவாவை போல நீதிமானாய் உத்தமனாய் இருக்கிற ஒரு தகப்பனுக்கு சேம், காம், யாப்பேத் என்ற பிள்ளைகள் அழகாக பேழைக்குள் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. நம்ம தப்பு பண்ணிட்டு பிள்ளைகளை போய் என்ன சொல்றோம்? குறை சொல்றோம். நம்ம பிள்ளைங்க பாருங்க அழகா, அவங்க 3 பேரும் அவர்களுடைய மனைவிமா நல்லா பாருங்க. பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்கறது இன்னைக்கு பெரிய கஷ்டம். 3 மருமகள் மார்களும் பின்னாடி வராங்க. அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம். ஒரு கூட்டு குடும்பமா அப்படியே கொத்தா இருக்கிறாங்க, அவங்களை பிரிக்கவே முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நீங்க எப்படி இருக்கணும்னா, கர்த்தருக்குள்ள நீங்கள் தேவனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்குள்ள நீங்க செம்மையா இருந்துடணும். எங்கேயும் நம்ம பிள்ளைங்க அசைக்கப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. நீதிமானுடைய பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? அடைக்கலம் உண்டு. எங்க போனாலும் நம்ம பிள்ளை சூப்பரா இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்க எந்த டெல்லிக்கே உங்க பிள்ளைய அனுப்பினாலும் சரி, உங்க பிள்ளை எப்படி இருக்கும்? சூப்பரா. ஆனா நீங்களும் நானும் கரெக்டா தேவனுக்காக நின்றணும். அல்லேலூயா. அப்படி நின்னீங்கன்னா நிச்சயமா உங்க பிள்ளைங்க பேழைக்குள் பிரவேசிப்பார்கள். அவங்க பாருங்க அழகா பேழைக்குள்ள பிரவேசித்துட்டாங்க. அல்லேலூயா. இந்த நோவாவின் குடும்பத்தை பாக்குறோம். இந்த நோவா குடும்பத்துக்குள்ள என்னென்ன இல்ல அப்படின்னா, பிரிவினைகள் இல்லை. குடும்பத்துல என்ன இல்ல? பிரிவினைகள் இல்லை. கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அங்கே இல்லை. அல்லேலூயா. யார் பெரியவன் என்ற சண்டை அங்கே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சோம்பேறித்தனம் அங்கே இல்லை. அல்லேலூயா. பொறுப்பற்ற தன்மை அது அங்கே இல்லை.
நோவாவை பேழை செய்ய சொல்லும் பொழுது அவ செய்ய சொன்ன அந்த பேழையுடைய நீளம் 300 முழம். நம்ம சர்ச் 50 அடி நீளம். எத்தனை அடி நீளம்? 50 அடி நீளம். ஒரு முழம் என்பது எத்தனை அடி? 1.5 அடி. அப்படின்னா நோவா கட்டின அந்த பேழை எவ்வளவு நீளம்? நீளத்துல சொல்லுங்க, அடியில சொல்லுங்க. 450 அடி. 50 அடி நீளம் நம்ம சர்ச். 450 அடி நீளம் என்னது? நோவா செஞ்ச பேழை. 50 அடி அகலம். கிட்டத்தட்ட நம்ம சர்ச் அகலம் 30 அடி உயரம். இவ்வளோ பெரிய பேழைய நோவா செய்யும் பொழுது, நான் செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்லாம் மனைவி சண்டை போடல, மகன்க சண்டை போடல, மருமகள்க சண்டை போடல. ஹல்லேலூயா. இந்த 8 பேரும் அப்படி கெட்டியா என்ன பண்ணாங்க? நின்னாங்க பாருங்க. ஜலத்தின் அழிவுக்கு குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? காப்பாற்றினார். ஹல்லேலூயா. இப்படி ஒரு நோவா குடும்பத்தை நம்ம இன்னைக்கு ஏன் பேசுறோம்? ஹல்லேலூயா. நல்ல குடும்பம். ஹல்லேலூயா. பெஸ்டான குடும்பம். ஹல்லேலூயா. நல்ல சூப்பரான கணவன். ஹல்லேலூயா. சூப்பரான மனைவி. ஹல்லேலூயா. சூப்பரான பிள்ளைகள். ஹல்லேலூயா. இப்படி இருக்கணும் நம்ம குடும்பம். இப்படி இருந்தா நம்ம குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்ம குடும்பத்தை வச்சு ஒரு சபை என்ன 100 சபை கட்டுவாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குடும்பம் உடைந்து கிடக்கும் பொழுது, பிரிவினைகள் இருக்கும் பொழுது, கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது, சோம்பேறித்தனம் இருக்கும் பொழுது, நான் தான் பெரியவன் சண்டை போடும் பொழுது, ஜாக்கிரதை இல்லாம இருக்கும் பொழுது, பொறுப்பற்ற தன்மை இருக்கும் பொழுது, எப்படி நம்ம குடும்பத்தை தேவன் கட்ட முடியும்? நீங்க சொல்லுங்க. அப்படி எத்தனை காரியத்தை மனைவிமார் சொல்லி கணவன்மார் காதுலயே வாங்காம இன்னவரில் உட்கார்ந்து அவங்க சொல்றாங்க, ஐயோ 1 மாசம் ஆச்சு என் புருஷன் இந்த விஷயத்த சொல்லி, காதுலயே வாங்க மாட்டேங்கிறாருங்க. புருஷன் சொல்ற, என் மனைவி காதுல ஊதிக்கிட்டே இருக்கிற, அவ காதுலயே வாங்க மாட்டேங்கிறா. இருக்கா? தானே முதல்வே நம்ம பார்த்தோம். ஒருவரை ஒருவர் சுமந்து, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லி, ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்து, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து, ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ண. இது இருக்குதா? நோவா குடும்பத்துல இருந்துச்சு. நம்ம குடும்பத்துல இருக்குதா? அல்லேலூயா. அந்த 450 அடி நீளத்துக்கு நோவா பேழை செய்யும் பொழுது அவர் மட்டுமா பலகையை தூக்கிட்டு போயிருப்பாரு? அவர் முதல்ல தளவு பிடிச்சிருந்தா வாழை யார் பிடிச்சிருப்பா? சேம் பிடிச்சிருப்பார். அல்லேலூயா. கீழே நழுகும் போது மனைவி மிஸ்ஸஸ் நோவா பிடிச்சிருப்பாங்க. இவர் ஆணி எடுத்துட்டு வர அவர் சுத்திய வச்சு என்ன பண்ணுவாரு? அடிச்சிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு ஒரு மனமா அந்த வேலையை அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க? செய்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள இந்த ஒரு மனம் இருக்கா? இந்த காரியத்தை போய் பார்த்துட்டு வாங்க. தாலுகா ஆபீஸுக்கு போயிட்டு வாங்க, யூனியன் ஆபீஸுக்கு போயிட்டு வாங்க, பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஆதார் கார்டை ரெடி பண்ணுங்க, இந்த ரேஷன் கார்டை ரெடி பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. காதுலே வாங்க மாட்டார். ராசா துறையாட்ட வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். வீடு எப்படி கட்டப்படும்? வீடு எப்படி கட்டப்படும்? அல்லேலூயா. எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம பார்க்கணும். அதினதின் காலத்துல அதினதின் காரியத்தை நாமளும் செய்யணும். கர்த்தர் அதுக்கு என்ன செய்வார்? உதவி செய்யும். நினைச்சு பாருங்க, நம்ம எத்தனை பேர் நம்ம குடும்பத்தை இடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க. நம்மளை வச்சு எப்படி சபை கட்டுவார்னு மட்டும் நீங்க யோசிங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுற சரி பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் எல்லாம் பொறுப்பு. அல்லேலூயா. மனைவி செய்ய வேண்டிய வேலையை மனைவி செய்வாங்க. புருஷன் செய்ய வேண்டிய வேலையை புருஷன் செய்யணும். புள்ள செய்ய வேண்டிய வேலையை புள்ள செய்யணும். அல்லேலூயா. அந்த குடும்பத்தை வச்சுதான் தேவன் சபையை கட்ட முடியும். அல்லேலூயா.
அல்லேலூயா. நான் சொல்றது பொய் இல்லையே, வேதம் சொல்றது பொய் இல்லையே, உண்மைதானே? நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிரிவினை இருக்கக்கூடாது. யார் பெரியவன்னு சண்டை இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். கீழ்ப்படியாமை குணம் இருக்கக்கூடாது. அப்புறம் சோம்பேறித்தனம், உருட்டுனாதான் எந்திரிக்கிறது. அப்பா இனிமே நீங்க உருட்டாதீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு தலைமாட்டிலே வச்சுட்டு சொல்லிட்டு போயிருங்க. எந்திரிக்கலைன்னா தண்ணி தான் வருது. ஒரு குடம் தண்ணியை ஒன்னா கட 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 கடன்னு ஊத்துங்க. காலையில் திடு திடுன்னு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. உருட்டணும். ஒரே சத்தத்துல எந்திரிக்கணும். எப்படி எந்திரிக்கணும்? நிறைய பேரு நம்ம ஜெபம் பண்ண பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்க எழுப்பிவிடுங்க ஆண்டவரே, நாங்க இன்னைக்கு ஜெபம் பண்றோம். அப்புறம் ஆண்டவர் சொல்ல, சரி அவரு என்னது ஒரு பெல்லு வச்சுக்கோ, என்ன பண்ணு காலையில அலாரம் வச்சுக்கோ அப்படின்னு. நம்மளால அலாரம்லாம் அடிக்குவோம். அலாரத்தை வேகமா ஆஃப் பண்ணிட்டு அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டா மனைவிக்கு தப்பிச்சிடலாம் அப்படின்னு அடுத்த 5 நிமிஷம் அடிக்கிறதுக்கு அது ஒரு சின்ன சவுண்டு கிளம்பு பாருங்க செல்லுல, அப்பயே ஆஃப் பண்ணிடுறது. ஆண்டவர் பாப்பாரு, உன்னை எழுப்பி போட்டாலும் நீ எந்திரிக்க மாட்டே, நீ தூங்குவ. உன்னை எதுக்கு எழுப்பி போட்டுட்டு என்னைய பகையாக்கிட்டு இருக்கிற? நீ நல்லாவே தூங்கு, உனக்கு ஒரு நாள் வரும், அப்போ நீ வருவ, அப்ப நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவர் கம்முன்னு போய் உட்காந்துக்குவாரு. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனையை சொல்ல மாட்டார். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. 10 வயதுல நீங்க வாங்க வேண்டிய ஆசீர்வாதத்தை 25 வயசுல வாங்குவீங்க, அவ்வளவுதான். வேற என்ன? அல்லேலூயா. 40 வயசுல நீங்க வீட்டு காரியத்துல ஒழுங்குபடுத்தணும்னு தேவன் திட்டம் பண்ணா நீங்க ஒரு 75 வயசுல செஞ்சு முடிப்பீங்க, அவ்வளவுதான். 75 வயசுக்கு நீங்க ஜவ்வா உங்க வாழ்க்கையை இழுத்துக்கிட்டு ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டுல மனைவி திட்ட, பிள்ளைங்க திட்ட, இந்த வாழ்க்கையை இருக்கிறதா போறதா சாகிறதா அப்படின்னு வாழ்வீங்க. அல்லேலூயா. அது நீங்களே பண்ணிக்கிட்டதுதான், யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், ஏற்ற காலத்துல எங்க போய் சேர்ந்துட்டாரு? பரலோகம் போய் சேர்ந்துட்டாரு. அல்லேலூயா. உங்களுக்கு வாய்ஸ் சேனல கூட்டி கொடுத்து இப்படி இடி வாங்குவீங்க. மனைவி கிட்ட ஒரு இடி, பிள்ளைகிட்ட ஒரு இடி, மருமகள்கிட்ட ஒரு இடி, மருமகன்கிட்ட ஒரு இடி வாங்கி, ஐயோ இயேசு வந்தா நல்லா இருக்குமே, எனக்கு ஜீவன் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட வாழ்வீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சொன்ன வயதுல சொன்னதுக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியல. அல்லேலூயா. அவரும் உங்களை சீக்கிரம் சேர்த்துக்கணும்னு தான், நீ சீக்கிரம் செஞ்சு முடி, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு நிக்கிறாரு. நம்ம தான் செய்ய மாட்டோமே. எத்தனை பேர் இப்படி இடி வாங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. சொன்னபடி செஞ்சா சொன்ன வயசுல சீக்கிரம் பரலோகம் போயிடலாம். அல்லேலூயா. இந்த பூமியவே நான் அரசாட்சி பண்ணுவேன்னா நீங்க இப்படியே இருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. நானா இடி வாங்க போறேன்? அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் இயேசு குடும்ப நபர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கணவனா உனக்கு என்ன வேலை? எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல கணவன் உனக்கு என்ன வேலை அப்படின்னா 5:29 வாசிக்கிறோம். சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. புருஷனே உனக்கு என்ன வேலை? வெளியில போய் வேலை செஞ்சுட்டு வந்து உன் மனைவியும் உன் பிள்ளைகளையும் காப்பாற்றணும், அதுதான் உனக்கு வேலை. மனைவியே உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா, மனைவிக்கு என்ன வேலை? மனைவிகளே 33 பாருங்க. மனைவியும் தன் புருஷனிடத்தில் பய பக்தியா இருக்க கடவுள். 5:33 லாஸ்ட் வார்த்தை. மனைவியும் தன் புருஷனுக்கு பயபக்தியா இருக்க கடவுள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம மத்தேயு 7:24 புருஷனுக்கு சொல்றாரு, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நாங்க போதிக்கிற இந்த வசனத்தை எல்லாம் கேட்டு நீங்க புத்தி அடைஞ்சீங்கன்னா நீங்க கண்மலையின் மேல உங்க வீட்டை கட்டிடுவீங்க. அல்லேலூயா. மனைவிமார்களே, நீங்க புருஷனுக்கு பயபக்தியா இருந்தீங்கன்னா நீதிமொழிகள் 14:1 படி புத்தியுள்ள ஸ்திரியா இருந்து உங்க வீட்டை நீங்க என்ன பண்ணுவீங்க? கட்டுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. எபேசியர் 6:1 பாருங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொன்னு நல்லா சொல்ற அடுத்த வசனம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும்
பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவுடைய நாட்கள்ல நோவா தன் குடும்பத்தை கட்டி எழுப்பி இருந்தார், வேலையை கட்டிட்டார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல இயேசு சபைக்கு சொல்லுகிற ஆலோசனை, நீ குடும்பத்தை கட்டி எழுப்பினா அடுத்து நீ என்ன பண்ணுவ? சபைய கட்டி எழுப்பிடுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நோவாவின் குடும்பத்துல இது எல்லாம் எல்லாரிடத்திலும் கரெக்டா இருந்துச்சா? இருந்துச்சா? நோவாட்ட இருந்துச்சா? நோவா மனைவிட்ட இருந்துச்சா? நோவா பிள்ளைகள்ட்ட இருந்துச்சா? இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த 3 பேரும், கணவன், மனைவி, பிள்ளைகள், இந்த 3 பேரும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு சபையில சொல்லப்பட்ட எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளை போல கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சிட்டார். 6ஆம் அதிகாரத்துல பிள்ளைகளுக்கு சொல்றார். அல்லேலூயா. இப்ப நீங்க குடும்பத்தை கட்டி எழுப்புனீங்கன்னா இயேசு சொல்றாரு, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் அது என்னவாயிரும்? பாழாயிரும். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். அப்போ தேவன் என்ன நினைக்கிறாரு என்றால், இயேசு என்ன சொல்றாரு? உன் வீட்டுக்குள்ள பிரிவினை வராமல் பார்த்துக்கும். என்ன வராம? அப்போ உன் வீடு என்ன பண்ணாது? விழாது. நீயும் உன் குடும்பத்தை கட்டி எழுப்பிடுவ, நானும் ஒன்ன வச்சு சபைய கட்டி எழுப்பிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. நீங்க வீட்டை கட்டுனீங்கன்னா உங்களை வச்சு தேவன் சபையை கட்டுவார். அல்லேலூயா. தன் வீட்டை கட்டாதவனை வச்சு தேவன் சபையை என்ன பண்ண முடியாது? கட்டி எழுப்ப முடியாது. எழுப்புதல் வராது, எழுப்புதல் வராது. எழுப்புதல் வேணும்னா முதல்ல உங்க சபையை நோவா மாதிரி குடும்பத்தை என்ன பண்ணுங்க? கட்டி எழுப்புங்க. முதல்ல அந்த ஒருமனப்படுவதற்கான காரியங்களை முதல்ல வீட்டுக்குள்ள பேசுங்க. முதல்ல வீட்டுக்குள்ள கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க? ஒரு காரியத்தை செய்யணும்னா பேசுங்க. அல்லேலூயா. உங்க கணவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாரா பாருங்க, இல்லைன்னா புத்தி சொல்லுங்க. உங்கள் மனைவி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாங்களா இல்லைன்னு பாருங்க, கவனிங்க, இல்லைன்னா புத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களை கட்டி எழுப்பும்படி நீங்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க தவறு பண்ணியிருந்தா அவங்கள மன்னிங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு தயவு பண்ணுங்க. அவங்க மேல இரக்கமா இருங்க, அவங்க மேல பட்சமா இருங்க. அவங்களுடைய பாரத்தை நீங்க என்ன பண்ணுங்க? சுமந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்க குடும்பம் என்ன பண்ணப்படும்? கட்டி எழுப்பப்படும். பிரிவினைக்கு வேலையே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் எங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். ஜெபம் பண்ணலாமா? வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் அவன் நல்ல பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மன மகிழ்ச்சி நல்ல ஆராதனை நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி அப்பா, நோவாவை போல எங்கள் குடும்பத்தை கட்டி எழுக்கிறவர்களாய் தேவனே நீர் எங்களை மாற்றுங்க. ஒவ்வொரு கணவனாரையும் அப்பேற்பட்ட நல்ல கிருபையை நீங்க தந்துடலுங்க. அப்பேற்பட்ட நல்ல கிருபைகளை மனைவிக்கு தந்துடலுங்க. நல்ல கிருபைகளை பிள்ளைகளுக்கு நீங்க தந்துடலுங்க. அப்பா, குடும்பத்துல காணப்படுகிற எல்லா விதமான அப்பா காரியங்களும் உங்க பெரியமில்லாத காரியங்களும் மாறி அப்பா கட்டி எழுப்புகிற குடும்பத்தை உருவாக்குகிற குடும்பத்தை அப்பா சுத்திரம் இன்னும் அப்பா சுத்திரம் மேலேற்றுகிற காரியத்தை நாங்கள் செய்யத்தக்கதான கிருபையை தேவனே நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு கணவனாய் அப்பா நல்ல பொறுப்புகளை அப்பா செய்து குடும்பத்தை கட்டி எழுப்புகிற தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை ஒவ்வொரு கணவன்மானுக்கும் நீங்க தந்துடலுங்கப்பா. அப்பா அப்பா ஜெபிக்கிற வேதத்தை வாசிக்கிறோம் நேசிக்கிற இருதயம் ஒவ்வொரு கணவன்மானுக்கும் கடந்து வர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல ஒவ்வொரு மனைவிமாருக்கும் கடந்து வர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடந்து வர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா உங்களுக்கு பிரியமாய் வாழ தேவனே நீங்க உதவி செய்தர்லங்க. அப்பா கண்மணியின் மேல கட்டப்பட்ட அப்பா புத்தியுள்ள கணவன்மாரா எங்கள் கணவன்களை நீங்க மாற்றி அருளுங்க. புத்தியுள்ள வீட்டை கட்டுகிற நல்ல மனைவிகளாய் மாற்றி அருளுங்க. அப்பா ஒளிவ மர கன்றுகளை போல இருக்கிற நல்ல பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றி அருளுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நீங்க மாற்றி அருளுங்க. அப்பா இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டு முடிய தாசர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேகருக்கு பயன்படுத்துங்க. நம்முடைய வார்த்தையை அவருடைய வாயில நீங்க வைத்தருளுங்க. அப்பா நமக்கு பெரியமாய் அப்பா சுதர இன்னும் அநேக வார்த்தைகளை பகிர்ந்து கொடுங்க. தேவனே அவர்களுக்கு உதவி செய்தல்லுங்க. தகப்பனே நம்முடைய பிள்ளை இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இதன்படி வாழ தேவனே நீங்க அவளுக்கு உதவி செய்தல்லுங்க. நம்முடைய வல்ல கரம் பெரிதான வேலை செய்தரட்டும். இந்த வாரம் முழுதும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகளை சந்தித்தருளுங்க. நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து தரலுங்க.
எந்த விதமான பாதிப்பும் அப்பா அழிவுகளும் நாச மோசங்களும் பாவங்களும் பிள்ளைகளை அணுகாதபடி நீங்க பாதுகாத்துக் கொடுங்க. எல்லா விதத்தையும் அப்பா தாண்டி ஓட தேவனே அவளுக்கு உதவி செய்தல்லுங்க. நீங்க பெரிய காரியங்களை பிள்ளைகளை கொண்டு செய்தல்லுங்க. இந்த வாரம் முழுதும் நீங்க நடத்துங்க அப்பா. உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. உடைய வல்லக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்தல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.